வணக்கம். சப்பாத்தி எப்படி நல்லா சாஃப்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு வந்து இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். இந்த தயிர் வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும் சப்பாத்தி. நீங்கள் இப்போ பண்ண உடனே சப்பாத்தி பண்ணாலும் நல்லா ஊரெல்லாம் கொஞ்சம் நேரம்லாம் வச்சுலாம் பண்ண வேண்டியதில்லை. உடனே சப்பாத்தி பண்ணால் நல்லா மிருதுவாக இருக்கும். இது ஒரு ட்ரிக்கு. இது அதை கெட்டி தயிரை இதில் வந்து இதையே நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம். வந்து ஒரு அதுக்கு மேலே தேவையானதுக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து தயிர் வந்து நல்லா சில்லுன்னு இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே தயிர் அப்படியே பிசைஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சிருக்கேன். நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டா ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் நெகிழ்வாக பிசைஞ்சிக்கலாம். மாவு அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நல்லா புசுன்னு வரும் சப்பாத்தி. இருக்குது பாருங்க, நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வந்து நல்லா புசுன்னு நல்லா இருக்குது பாருங்க. பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க சப்பாத்தி. நெய் தடவிக்கணும்னா தடவிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் சப்பாத்தி. இதுக்கு நான் வந்து சப்பாத்திக்கு சூடாக தால் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்தி லேயர் லேயராக பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. நன்றி, வணக்கம்.